பரீட்சித்த உடனே அது என்னம்மா அப்படின்னு மெதுவாக கேட்கறதுக்கு ஆரம்பிப்பான். அப்படியா அப்படின்னு கதையை சொல்லுவார். கதையினுடைய ஆரம்பத்தை சொன்னாலும் ரசிக்காது. கதையோட முடிவை சொல்லிவிட்டா அப்புறம் சிஷ்யன் கேட்க வரமாட்டான், முடிவு தெரிஞ்சுப்படுத்த இல்லையோ. அதனால ரெண்டுமே சொல்லக்கூடாது. கதையோட நடுவிலேருந்து ஒரு சொல்ல எடுத்து இப்படி நடந்தது அப்படின்னு அது ஏன் ஆவல் அதிகரிக்குமோ இல்லையோ. இவர் திடீர்னு சொன்னார், துர்வாசாவின் சாபத்தாலே இந்திரன் ஸ்ரீயே இழந்து போயிட்டான், லக்ஷ்மியே இந்திரப்பட்டினத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு குறுக்க ஒன்று சொன்னார். ஏன் நடந்ததுன்னு கேட்டான் பரீட்சித்து. சுகர் கதை தெரிவிக்கிறார். ஒரு நாள் யானை பேரிலே பவனி வந்துருக்கான் இந்திரன். அப்பொழுது மகாலட்சுமி தன் பிரசாதமா ஒரு மாலையை வித்யாதர பெண்ணுக்கு கொடுத்திருந்தா. அந்த பெண்ணு மாலை எடுத்துன்னு போனவள் துர்வாசாவுக்கு கொடுப்போங்கிறதுக்காக கொடுத்தார். துர்வாசா வந்துட்டுருக்கார். துர்வாசர் மகரிஷி யானை பேரில் இந்திரன் வந்துட்டுருக்கான். நாம் என்ன பண்ண போகிறோம்? லக்ஷ்மி பிரசாதத்தை, லக்ஷ்மி கட்டாட்சம் ராஜாவுக்கு தானே வேணும் அப்படிங்கிறதுக்காக யானை பேரில் உட்காண்டிருந்த இந்திரனிடத்திலே லக்ஷ்மியினுடைய மாலையை கொடுத்தார். அதன் பெருமை தெரியாத இந்திரன் யானை தலையிலேயே போட்டுட்டான் அத்தை. யானைக்கு தெரியுமா அது என்னதுன்னுட்டு அது துதிக்கியால் பிடிச்சி இழுத்துது, கீழே போட்டு காலில் போட்டு மிதிச்சு கொடுத்து கோபம் வந்துடுத்து துர்வாசாவுக்கு. ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பிரசாதத்தை அவமரியாதை பண்ணியா, உன் ஊரை விட்டு லக்ஷ்மியே விலகி போடுவள் அப்படின்னு சபிச்சு விட்டார். தேவேந்திர பட்னமே காடு போலே தோற்றமளித்தது. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எல்லாரும் பெருமானை போய் பிரார்த்திக்க அப்போ பகவான் தெரிவித்தார், இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுக்கு மறுபடியும் அமிர்தம் கிடைத்தாலே ஒழிய இழந்தத்தை நீங்கள் பெற முடியாது. அமிர்தத்தை கடைந்தெடுத்தால் அதிலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமி மறுபடியும் தோன்றுவள், அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பெருமான் சொன்னார். எப்படி அமிர்தம் கிடைக்கும்? தேவர்கள் கேட்டார். ஒரே வழி, நான் படுத்துருக்கிற படுக்கை பார்க்கடல், அதை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என்று பெருமான் சொன்னான். எப்படி கடையணும்? நாங்கள் ஏற்கனவே பலமிழந்து போயிருக்கோம், எங்களுக்கு கடையறதுக்கு சக்தி இருக்குமா? சில சமயத்திலே நம்ம விரோதியாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தி பண்ணிக்கணும். வேலை நடக்கணும்னு இருந்தால் யாரோடையும் 2 பேரும் நாம் ஒப்புக்கொண்டு வந்து தானே தீர வேண்டும். எதே போலன்னு பெருமான் தெரிவிக்கிறாப்போ, அகிமூஷகவது தேவாக்கியர்த்தஸ்ய பதவிங்கதை. அகிமூஷகம் பாம்பு எலி, எப்பவும் எலியை பாம்பு சாப்பிட்ருமோ இல்லையோ, ஆனால் எலி ஒரு சமயம் தப்பிக்கணும்னா பாம்போட கூட கையை கோத்துக்குமா. அதை போலத்தான் எலியும் பாம்பு மாட்ட நீங்கள் அசுரர்களோட கை கோத்துங்கோ. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமிர்தம் கிடைக்கும், அதை நீங்கள் உண்டு கொள்ளலாம் என்று பெருமான் தெரிவிக்க, சரி போய் பேசிட்டு வந்துடுறேன். வேலை நடக்கணும்னா இந்திரன் எதற்கும் தயார். அவர் பதவி ஒழுங்காக இருக்கணும்னா இந்திரன் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். சரி நான் போயிட்டு வரேன், அசுரர்கள்ட்ட பேசுகிறேன்னு கிளம்பின உடனே கண்ணன் மெதுவாக கூப்பிட்டார். இந்திரா, ஒரு ரகசியம் காதோட சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுண்டு பேச்சுவார்த்தைக்கு போய் அசட்டுத்தனமாக எத்தையான ஒத்துண்டு திரும்பி வராதே. கிட்டக்கு கூட்டான் பெருமான். என்ன ரகசியம்னு இந்திரன் கேட்டான். எந்த பக்கம் யார் பிடிச்சிக்கிறதுங்கிற சண்டை கண்டிப்பாக வரும், இப்போ உனக்கு சொல்லிடுறேன். வால் பக்கத்தில் பிடிச்சிக்க போறியா? அதாவது பார்க்கடலை கடையணும்னா ஒரு மத்த நட்டாகணும், மத்த வச்சு கடையறதுக்கு ஒரு கயற்ற கட்டி ஆகணும். மந்தரமலையை மத்தாக நட்டுடு, வாசுகிங்கிற பாம்பை கயராக கட்டிவிடு. 2 பக்கத்துலையும் ஒத்தருக்கு ஒத்தர் பிடிச்சுங்கோ. பாம்போட தலைப்பக்கம் ஒன்று இருக்கும், வால் பக்கம் ஒன்று இருக்கும். வால் பக்கத்தை நீங்கள் பிடிச்சிக்கிறதா, தலைப்பக்கத்தை நீங்கள் பிடிச்சிக்கிறதான்னு சச்சரவு வரும். இப்போ சொல்லுற, நீ பேசச்சே அசுரர்கள் ஒத்துனோட போறா, ஆனால் இதில் மட்டும் சச்சரவு வரும். நீ கவலைப்படாமல் நாங்களே வால் பக்கத்தை பிடிக்கிறோம்னு ஒத்துணுடு இப்படின்னு மட்டும் ஒரு ரகசியத்தை இந்திரனுக்கு சொல்லி கொடுத்தான். சரி அதுக்கு என்ன ஒத்துணுடுறேன்னு இந்திரனும் புறப்பட்டு போயிட்டார். அசுரர்களோட பேசிவிட்டான். எல்லாம் பேசி முடிவு எடுத்து கடையறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ மந்திர பர்வத்தத்தை தூக்கிண்டு போய் வைக்கணும் இல்லையோ, அதை தூக்கிண்டு தேவர்கள்லாம் போக ஆரம்பித்தா திடீர்னு அது கீழே விழுந்தது. விழுந்த வேகத்தில் அதுங்கீழ் அகப்பட்டு கொண்டு ஆயிரக்கணக்கானோர் போயிட்டா. பார்த்தான் பெருமான், இதுக்கு கூட இவாளை நம்ப முடியாது போல் இருக்கு, வேலை தான் இவா ஒழுங்காக செய்ய மாட்டான்னா கொண்டு போய் மலையை வைக்கிறது கூட இவனுக்கு தெரியலையே. சரின்னு கருடனை கூப்பிட்டார். கருடன் தன் முதுகிலே வைத்து கொண்டு நேர கொண்டு போய் பார்க்கடலுக்கு நடுவே வைக்க வாசுகையின் நாணாக சுற்றப்பட்டாள். நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான். ஆழ்வார் பாசுரத்தில் அழகா தெரிவிக்கிறார். அண்ணல் செய்து அலைக்கடல் கடைந்தான். 2 பேரும் கடையறதுக்காக ஆரம்பிச்சா. ஒரு பக்கத்திலே தேவர்கள் பிடிச்சுருக்கா, ஒரு பக்கத்தில் அசுரர்கள் பிடிச்சுருக்கா. தேவர்கள் தலைப்பக்கத்தை பிடிச்சிக்கிறதுக்கு வந்தா முதலில். உடனே அசுரர்கள் ஆட்சேபிச்சுட்டா, ஏற்கனவே பலம் குன்றி போயிருக்கீள், நீங்கள் தான் இப்போ 2வது குடிமகன், அதனால் வால் பக்கத்தெல்லாம் நாங்கள் பிடிக்க மாட்டோம். பாம்போட வால் பக்கம் பிடிச்சா மட்டமோ இல்லையோ, தலைப்பக்கத்தை பிடிச்சா வசத்தியோ இல்லையோ, அதனால் நாங்கள் தான் தலைப்பக்கத்தை பிடிப்போம். அசுராள் போட்டி போட்டா. இந்திரனுக்கு அப்போ தான் தோணித்து, ஓ இந்த பெருமாள் சொல்லி கொடுத்தாரே, அவள் அப்படின்னு கேட்டா தாராளமாக பிடிச்சிக்கிறதுக்கு விட்டுடுன்னுட்டு, சரி நீங்களே தலைப்பக்கத்தை பிடிச்சுங்கோன்னு இந்திரன் விட்டு கொடுத்துட்டான்.
வால் பக்கத்தை தான் போய் பிடிச்சுனுட்டான். அசுரர்கள் தலைப்பக்கத்தை பிடிக்க ஒத்தருக்கொத்தர் 2 பேரும் கடையறதுக்கு ஆரம்பிச்சா. 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேய்க்கு மொழி கடல் மாறுசுடன் அழைக்கின்ன ஒலி அப்பன் சாறுபட அமுதங் கொண்டவாரே. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். இப்படி ஒன்றுக்கு ஒன்று சுத்துறதுக்கு ஆரம்பிச்சது. நாழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பலம் குறைய ஆரம்பிச்சது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். பெருமான் பார்த்தான், நீங்கள் 2 பேர் இத்தை கடைந்தது போரும், இந்த இடத்த விட்டு முதல்ல நகருங்கோ, நான் பார்த்து கடைந்து கொடுக்கிறேன்னுட்டு தான் வந்து நடுவில் உட்காந்துட்டான். அசுரர்கள் தேவர்களையும் விலக்கி விட்டுட்டு தான் கடையிறே நமர ஆழ்வார் ரொம்ப வேடிக்கையாக ஒரு கருத்து தெரிவிக்கிறார். சேர்த்து சொல்கிறேன், கேட்டில்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இந்த கடை ஆரம்பித்தானோ இல்லையோ, நீங்கள் 2 பேர் ஒதுங்கி போடுங்கோ, நானே கடைஞ்சிக்கிறேன்னு நடுவில் வந்து அமர்ந்தான். குலசேகர ஆழ்வார் ஒரு பாட்டில் தெரிவிக்கிறார், நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கிறச்சே இதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்ததே. ஒரு பெண்ணு வரா, சின்ன தயிர் பாத்திரத்தை வச்சுண்டு அதில் தயிர் கடையறதுக்காக கண்டையொன்கண் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய புக ஒல்லை நானும் கடவனன்னு கள்ளவழிய விடுத்து போக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வியற்ப செவ்வாய் துடிப்ப தண்டையிர் நீ தடைந்திட்ட வண்ணன் தாமோதரா மெய்யறிவன் நானே. குலசேகருடைய ஏறுமடல் பூங்குழல் ஆயர்மாதர்னு 10 பாசுரம் ஊடல் திறத்தில் பாடுகிறார். அங்கே தெரிவிக்கிறார், அந்த பெண்ணு சின்ன பாத்திரத்தில் தயிரை வச்சுன்னு வந்து உட்கார்ந்தாளாம். கண்ணனுடனே, பெண்ணே உன்னால் தனியாலாம் கடையறதுக்கு முடியாது, நானும் கடைவன், வா நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோ, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தயிர் கடையலாம்னு சொன்னான் கண்ணன். ஆழ்வாருக்கு இப்போ சந்தேகம், இவ்வளவு பெரிய பார்க்கடலை கடையறச்சே நீங்கள் 2 பேரும் தள்ளி போங்கோ, நானே கடையறேங்கிறான். சின்ன பாத்திரத்தில் தயிர் கடையச்சே நீயும் உட்காந்துக்கோ நானும் உட்காந்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து கடையலாங்கிறானே, எனக்கு ஒன்றும் புரியலையே இதுன்னு ஆழ்வார் கேட்டார். இங்கே 2 பேரும் ஒரு அசுரன் ஒரு தேவன், இவா 2 பேருக்கு நடுவில் உட்காண்டா இவா கைகால் தான் தம் பேரில் படும். ஆனால் அந்த இடத்துல அந்த கோபிகாஸ்திரி பக்கத்தில் உட்காண்டா அவ கைகால் தம் பேரில் படும் இல்லையோ. அதனால் இவா கைகால்லாம் பட வேண்டாங்கிறதுக்காக நீ ஒதுங்கி போனுட்டான். இந்த கோபிகாஸ்திரி பரம பக்தை, அதனால் அவ கைகால் தம் பேரில் படணுங்கிறதுக்காக நீயும் உட்காந்துக்கோ நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு தயிர் கடையறதுக்கு ஆரம்பித்தானான். இந்த இடத்துல பெண்ணான பற்றி அல்லப்போ, பரம பக்தை ஒருத்தினுடைய கைகால் பட பெருமான் எத்தனை ஆதரவு காட்டுகிறான்ங்கிறதான் முக்கியம். ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழிய விழித்து பூக்கு, அந்த பெண்ணை பார்த்து கள்ள விழி விழிச்சானான். நான் எதுக்கு உட்காண்டிருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அவளை பார்த்து கொண்டே கயிறு கடைய கண்ணன் கட்டு குடுமி கட்டின்னு இருப்பானான். யசோதை முன்னாடி தூக்கி கொஞ்சம் சீவி விட்டுருப்பாள், பின்னாடி மிச்ச மயிரெல்லாம் தாழ்த்த விட்டுருப்பாள். அந்த குடுமி அவிழ்ந்து படுத்து. இவர் 2 கடையறதுக்குள்ளே இழுத்து கட்டின்னு இருந்த குடுமி அவிழ்ந்து படுத்து. அந்த நாள்லே தவில் வித்வான் நாதஸ்வர வித்வான்லாம் நல்ல கட்டு குடுமையோட தான் வாசிப்பா. தனி ஆவர்த்தனத்துக்கு நடுவில் 1/2 மணி தவில் வித்வானு கொடுப்பா. அவர் 15 நிமிஷம் வாசிக்கிறதுக்குள்ளேயே கட்டுக்குடுமையை அவுந்து போடும். ஆனால் நடுவில் அதை முடிஞ்சுட்டு வாசிக்கப்படாது, தனி ஆவர்த்தனம் முடிஞ்ச அப்புறம் தான் கட்டுக்குடுமையை முடியணும். இப்போ கண்ணனுக்கு அந்த மாதிரி எடுத்து வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ இழுத்து கட்டின்னு இருக்கிறது கீழே அவிழ்ந்து படுத்து, வாழ் முகம் வியற்ப நெத்தி முழுக்க வியர்த்து படுத்தான், செவ்வாய் துடிப்ப இழுத்து கடைஞ்சதுனால வாயெல்லாம் துடிக்கிறதான், தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணன் தாமோதரா மெய்யறிவன் நானே. நீ எதுக்கு தயிரை கடைஞ்சேன்னு எனக்கு தெரியாது, இவ கைகால் உன் பேரில் படணுங்கிறதுக்காக. இவ்வளோ பெரிய திருப்பார்க்கடலை கடையச்சே தனியாக கடையிறேன்னு சொன்னேன், சின்ன தயிர் பாத்திரத்தை கடையச்சே கூடவான்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாதா நீ எதுக்காக பண்ணேன்னுட்டு என்ன ஆழ்வார் தெரிவித்தார். அப்படி எம்பெருமான் தானே அமர்ந்தான். தயிர் கடையறதுக்கு தொடைய ஒன்னொன்னா வருவதற்கு ஆரம்பித்தது. அது அடுத்த அத்தியாயத்திலே தெரிவிக்கிறார். பெருமான் அமர்ந்து தயிர் கடைய இது மேலும் கீழே இந்த மந்தர பர்வத்தம் போக ஆரம்பிச்சுதான். 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேய்க்கு மொழி. இந்த கடல் மட்டத்திலேருந்து மேலே போகிற சொல்லியோ, மேலே போகிறச்சே கடல் ஜலம் அத்தனையும் ஆற்றுக்குள்ளே ஓடி போகிறதான். இது கீழே இறங்கும் மொழி மத்து, அப்போ கடல் மட்டத்திலேருந்து இது தாழறதான், ஆற்று ஜலம் அத்தனையும் கடலுக்குள்ளே வருதான். 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி. அதனால் ஆறுகள்லாம் மலையை நோக்கி கொஞ்ச நாழி போகிறது, அது திரும்ப சுத்த ஆரம்பிக்கிறச்சே சமுத்திர ஜலம் ஆற்றை நோக்கி திரும்பி வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் துவாரகா யாத்திரா போனீங்கன்னா கோமதி துவாரகான்னு வரும். கோமதி நதிக்கரையில் பெருமாள் இருக்கார். கோமதி நதியில் கார்த்தால 10 மணிக்குள்ளே தீர்த்தமாட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவா. ஏன்னு கேட்டால் அப்புறம் கடல் மட்டம் வசந்து போய் உப்பு ஜலம் உள்ளே வந்துடும். நாம் குளிக்க போகிறச்சே ஒரே உப்பு கறிக்கும், சரியாக தீர்த்தமாட முடியாது. அது வரைக்கும் கடல் மட்டம் குறைச்சலாக இருக்கும். அப்போ ஆற்று ஜலம் கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும், ஜலம் நன்னா இருக்கும்.
கடல் மட்டம் வசந்து படுத்துனா கடல் ஜலம் ஆத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிரும் இல்லையோ. இப்போ அதே போலத்தான் இங்கேயும் ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேய்க்கு மொழி கடல் மாறுசுடன் அழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதங் கொண்டனான்னே என்று நீலக்கடல் கடைந்தான். பெருமான் முன்னாடி உட்கார்ந்து கடைகிறார். ஆழ்வார் பாசுரத்திலே நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோன்னார். நீளமான கடலை கடைஞ்சியேன்னார். நமக்கு இத்தனை நாள் சந்தேகம் வந்திருக்கணும், கடல் பார்க்கடல் அது வெள்ளையா இருக்குமா நீளமா இருக்குமா? கடையிறது பார்க்கடல் வெளுப்பாத்தானே இருக்கணும். ஆழ்வார் ஏன் பவானாள் கையில வரமாலையை வைத்துக்கொண்டு யார் கழுத்துல போடலாம்னு அவள் வர பஷதாம் தேவதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரே எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிறச்சே நேர பெருமானுடைய திருமார்பலை ஏறி உட்கார்ந்துட்டா தாயார். அன்னைக்கு உட்காண்டவதான் இன்னி வரைக்கும் நம்ம எல்லா ஊர்லேயும் போய் பெருமாளை சேவிக்கச்சே வக்ஷஸ்தலத்தில் நாச்சியார் ஜம்முன்னு சேவை சாதிக்கிறாளோ இல்லையோ. நீங்கள் திருமலை திருப்பதி சேவிக்க போனீங்கன்னா அவர் முகம் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இவளைத்தான் நாம் சேவிச்சாகணும். ரெண்டு பக்கத்தில் என்னமா தாங்கிண்டு எழுந்துருளி இருக்கிறான் எம்பெருமான். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஒரு நாளும் பிரியாதவளான பெரிய பிராட்டியார் பெருமானுடைய திருமார்பிலை ஏறி அமர்ந்தாள்ங்கிறது அவனுக்கும் அவளுக்கும் நடந்த அற்புத கல்யாணம். அமிர்தமும் வந்தது. அமிர்தத்தை இப்போ பிரித்து கொடுத்தாகணும். பெருமாள் பிரித்து கொடுக்கறதுக்காக தானே ஒரு மோகினி அவதாரம் எடுத்துட்டார். அசுராளை மாற்றி இப்போ தேவர்களுக்கு கொடுத்தானுமே, சரிவர பிடிச்சு கொடுத்துட்டா கடைசியில் இத்தனை பண்ணதும் வியர்த்தம். அவளுக்கும் பலம் இவாளுக்கும் பலம்னு ஆயிடும் இல்லையோ. ஏன்னா அசுரர்கள் தீமகள் செய் குந்தான்னு ஆழ்வாருடைய பாசுரம். அசுரர்களுக்கு மாற்றி விடுவதற்காக பெருமானே மோகினி அவதாரம் எடுத்துட்டார். அவள் அழகுல மயங்கி இந்த அசுரர்கள்லாம் சொன்னபடியெல்லாம் கேட்டாளாம். பெருமான் சொன்னார், எப்பவும் பலம் குறைச்சலாக இருக்கிறவாளுக்கெல்லாம் முதல்ல கொடுத்து அமுச்சு விட்டுடணும். குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தம்பிக்குத்தான் தின்பண்டத்துக்கு முதல் அதிகாரம்ங்கிறது தர்மசாஸ்திரம். அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கார், நாம் ஏதோ ஒரு பண்ணியிருக்கோம், நல்ல பால் கோவா கிளறி இருக்கோம், திரட்டி பால் கிளறி இருக்கோம்னு வச்சுப்போம். இந்த திரட்டி பாலை முதல்ல ஆறு கொடுக்கணும், தம்பிக்கு தான் முதல் அதிகாரமா. ஏன்னா அவன் சின்னவன் இல்லையோ. இப்போ பெருமாளவாளை பார்த்து சொல்கிறார், அசுரர்களே நீங்கள்லாம் பலசாலிகள், இதெல்லாம் மட்டம் பலமே இல்லை, அதனால் முதல்ல அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி வேணும்னு தேவர்களுக்கு கொடுக்க போக போய் தான் நெஜம் போல் இருக்குதுன்னு அசுரர்களும் பார்த்துட்டு இருக்கா. ஒத்தொத்தனுக்கா கொடுத்துன்னு வரான். சிம்ஹிகான்னு ஒருத்தியோட பிள்ளை, அவன் தான் ராகு. அவனுக்கு தோணித்து என்னமோ திட்டம் போடுறாரு இந்த பெருமாள்னுட்டு. அதனால தேவர்களை போல வடிவத்தை எடுத்துட்டு இந்த கோட்டியில வந்து உட்கார பக்கத்தில் இருந்த சந்திரசூரியால் ரெண்டு பேரும் மோகினிக்கு கஞ்சாட காட்டினான். அவன் எங்கடவன் இல்லை, அவன் அங்கேருந்து வந்து உட்கார்ந்துருக்கான்னுட்டு. பார்த்தெம்பெருமான் கையில் அகப்பையில தானே அமிர்தத்தை எடுத்து கொடுத்திருந்தார். அகப்பையால் ஒரு தட்டு தட்டினார், கழுத்து தனியா போய் விழுந்துடுத்து ராகுக்கு. அப்ப சொன்னான், இனிமே எப்ப பருவ காலம் வந்தாலும் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு உபராக காலமும் வருது இல்லையோ. இந்த கிரகணம் பிடிக்கிறதே அந்த சமயத்தில் ராகு போய் பற்றிக்கிறாருன்னு நாம் சொல்லுகிறோம் சந்திர சூரியாதிகளை. இப்போ தான் சூரிய கிரகணம் வந்து போச்சு, இப்போ சந்திர கிரகணம் வந்துட்டு போச்சு. சந்திர கிரகணம்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும், சூரிய கிரகணம்னா அமாவாசை அன்னைக்கு தான் வரும். இது மாறவே மாறாது. இன்னொன்று பார்த்துங்க, ரெண்டுமே சுக்லபக்ஷத்தில் தான் நம்முடைய தர்ப்பணம். ஏன்னா சூரிய கிரகணம் பிடிக்கச்சே பண்ணணும், சந்திர கிரகணம்ங்கிறது விடும்போது பண்ண வேண்டும். சந்திர கிரகணம் விட்டுடுத்துன்னா பௌர்ணமி முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். அதற்கு என்ன அந்த கதையை பார்த்தோம். இப்படி தேவர்களுக்கு இப்ப பலம் கூடி போச்சு. அடுத்த கதை தெரிவிக்க போறார். வாமனாவதாரம் பண்ணி பெருமான் திரிவிக்ரமாவதாரம் எடுக்கிறான். எதற்காகன்னு பார்த்தால் தேவர்களுக்கு நிறைய பலம் கூடி போச்சு. ஏற்கனவே அசுரனா பிரகலாதன் இருந்தான். பிரகலாதன் பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. மகாபலிக்கு எப்படியாவது இந்த தேவர்களை மறுபடியும் ஜெயிச்சுடணும்னு ஆசை. அதனால அசுர குலகுருவை கேட்டான். நேர போய் நிறைய பிராமணர்களை ஆதரித்து யாக யஜ்ஞங்களை பண்ணி அவர்கள் அனுகிரகத்தை ஒரு கவச்சத்தை போல தரிச்சுனுட்டான் மகாபலி சக்கரவர்த்தி. தான தர்மத்திலே சிறந்து விளங்கினான். அதனாலே எல்லாரும் போய் தேவர்கள் தங்கள் குலகுருவை கேட்டா, இந்த பலி படுத்துற பாடு தாங்களையே நாங்கள்லாம் என்ன பண்ணலான்னுட்டு. அப்ப தேவர்களுடைய குலகுரு சொல்றார், யாத்த காலம் பிரதீக்ஷந்தா யதசத்ரோர் விபர்யா. சில சமயம் ஊரை காலி பண்ணிட்டு போய் தான் காப்பாத்திக்கணும்னா உயிரை காப்பாத்தின்னு தான் ஆகணும். இப்போ உங்களுடைய ஆட்டம் இல்லை, அதனால இந்த ஊரை காலி பண்ணிட்டு போங்கோ, பலிக்கு பலம் குறையச்சே பார்த்துப்போம் என்ன தேவகுரு சொல்ல சரின்னு ஊரையே விட்டுவிட்டு வெளியில வந்து விட்டாள். ரொம்ப நஷ்டஸ்ரீயாக போனார்கள் மறுபடியும் தேவர்கள். அதிதி காஷ்யபருடைய தர்மபத்னி, அதித்தினுடைய பிள்ளைகள் தான் தேவர்கள். தித்தியினுடைய பிள்ளைகள் தான் தைத்தேயர்களான அசுரர்கள். அசுரர்கள் பலம் ஓங்கின உடனே அதிதி போய் கஷ்யபரிடத்துல பிரார்த்திக்கிறார், என் பிள்ளைகளான தேவர்களுக்கு வாழ்க்கை நீர் தான் கொடுக்கணும். ஒரே அப்பா தான், அண்ணா ஞாபகம் வச்சுங்கோ. அசுரர்களுக்கும் அவர் தான் தகப்பனார், தேவர்களுக்கும் அவர் தான் தகப்பனார். அவருடைய ரெண்டு மனைவி, அதிதிக்கு பிறந்தவா தேவர்கள்,
திதிக்கு